ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குயிக்காக செய்கிற போகிற ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. ப்ரான் டவா ஃப்ரை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 500 கிராம்ஸ் ப்ரானுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பிஞ்ச் ஆஃப் டர்மரிக்ங்க, காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் காரத்துக்காக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே கரம் மசாலா 1/3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதுலேருந்து கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸ்பைஸ் லெவல் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் மசாலா போடுற மாதிரி இருக்குங்க ஆல்மோஸ்ட். ஸோ ப்ரான் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக ஆட் பண்ணுறோங்க. நார்மல் நம்ம வீட்டு மிளகா பொடி வந்து ஸ்பைஸுக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஸ்பைஸ் லெவல் பொறுத்து அது கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ், மினிமம் 15 மினிட்ஸ் ஆகுது இது ரெஸ்ட் பண்ண விட்டுறணுங்க. இந்த ரெசிபியோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 12 to 15 மினிட்ஸ் தாங்க. ஸோ 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாங்க. அந்த ப்ரான் ரிலீஸ் பண்ணுற வாட்டர்லேயே இது அழகாக குக் ஆகிடும். கண்டிப்பாக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ப்ரான் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. அதிலிருந்து வர தண்ணியிலே ப்ரான் நல்லா குக் ஆகிடுங்க. அக்கேஷ்னலாக கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரான்லேருந்து வர தண்ணி எல்லாம் சேர்ந்து நம்ம போட்ட மசாலாலாம் போட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயும் வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணலாம். பட் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் இது ட்ரையாக பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்டார்டராகவே நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கறி லீவ்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணும். அப்போ தான் இந்த மசாலாவும் சீக்கிரமாக சுண்டி ஒரு தொக்கு மாதிரியும் இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆகிடுச்சுங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ தட் கொஞ்சம் அந்த மசாலாலாம் பர்ன் ஆகி இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான ப்ரான் டவா ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ப்ரான் குக் பண்ணும்போது ரொம்ப நேரமும் இந்த டவாவில் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விடலாம். அதுக்கப்புறம் இமீடியட்டாக சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இல்லாட்டி ப்ரான் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். எஸ்பெஷலி நீங்கள் இரும்பு கடாயிலெல்லாம் குக் பண்ணும்போது இமீடியட்டாக மாற்றுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அழகாக சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு சூப்பராக ஒயிட் ரைஸோடவோ இல்லை ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவோ இல்லை ஸ்டார்டராகவோ எப்படி வேணாலும் நம்ம இதை சாப்பிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ப்ரான் பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.